மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே பல்வேறு மூலிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் கடுமையான மழை தாக்கம் இருக்கிற இந்த நேரத்தில் குளிர்காற்று, எங்கும் வெள்ளம், நீர் சேர்ந்த பசையோடு காற்று வீசுதல், இவைகளெல்லாம் பல தொற்றை உருவாக்குகிற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு உடனே காய்ச்சல் என்று வந்துவிட்டால், சளி என்று வந்துவிட்டால் மருத்துவரை நாடி ஓடுவது என்ற ஒரு பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் அண்மை காலமாக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. வீட்டிலேயே பல சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கஷாயங்களை கையாளுவது என்று வந்திருக்கிறது. அப்படி எந்தெந்த மாதிரி கஷாயங்களை இந்த தருணத்திலே கையாண்டால் நாம் நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும்? பொதுவாக சித்த மருத்துவத்தில் 2 வகையான மருத்துவ கூட்டை மிக பெருமையாக உயர்ந்ததாக சொல்வார்கள். ஒன்று திரிபலா, இன்னொன்று திரிகடுகு. திரிபலா என்பது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்ற 3 வகையான கொட்டை காய்களிலே இருந்து தோலை மட்டும் பிரித்து எடுத்து உலர்த்தி அதிலே இருந்து செய்யப்படுகிற சூரணம் சம அளவு சேர்க்கப்படும். கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வற்றல், இந்த பருப்பையும் கொட்டையை நீக்கிட்டு இருக்கிற வற்றல், இவைகளை அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை காலை, மதியம், இரவு என்று 3 வேளை எடுத்துக்கொள்வது. இன்றைக்கு மக்களுக்கு நிறைய தெரிந்திருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, இந்த திரிபலா சூரணத்தை இரவில் எடுத்துக்கொண்டால் காலையில் நன்றாக மலம் நீங்குகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? 2 ரொம்ப மக்களிடத்தில் இன்றைக்கு பாப்புலராக இருக்கிறது. ஒன்று கடுக்காய் தோலை சாப்பிடுவது, அல்லது இன்னொன்று திரிபலாவை சாப்பிடுவது. எப்போ சாப்பிடுகிறார்கள்? இரவில் மட்டும் ஒரு வேளை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த திரிபலா சூரணத்தை ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு உடலுடைய நிதானத்தை அறிந்து, அல்லது காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு முறை கேரவான் பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன், சித்த மருத்துவத்தினுடைய சில குறிப்புகளை வைத்து. அப்பொழுது கேரளாவில் இருந்து ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, நான் திரிபலா சூரணத்தை, எனக்கு இப்போது 74 வயதாகிறது, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு முடி கூட நரைக்கவில்லை, இந்த திரிபலாவினுடைய குணத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். எனக்கு வியப்பாக இருந்தது. அவருக்கு 74 வயது, அப்பொழுது எனக்கு 24 வயது. அவர் 50 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்? திரிபலாவுக்கு நான் சொன்னேன் அவருக்கு, ஐயா நீங்களே இதற்கு ஒரு சான்று. ஏன்னா திரிபலா ஒரு பித்த சமனி, அமிலம் அகற்றி, அமிலம் அகறுகிற போது உடலிலே காரத்தன்மை நிலைநிறுத்தப்படுகிறது. காரத்தன்மை நிலைநிறுத்தப்பட்டால் அந்த நரை என்பது வராது. அதனால்தான் இந்த பித்த நரை என்று குறிப்பிடுவார்கள். அப்படி நரை திரையை அகற்றி மூப்பை தள்ளி போட்டு முதுமை வருவதை எளிதிலே நம்மை அணுகவிடாமல் பார்த்து கொண்டு ஆரோக்கியமாக நெடுங்காலம் இளமையோடு வாழ்வதற்காக இருக்கிற இந்த மூலிகை பாகங்களை காயக்கல்பம் என்று சொல்வார்கள். அது திரிபலா என்பது இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதில் 3 பலம் தருகிற பொருள் இருக்கிறதுன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3ஐயும் பலப்படுத்துவதனால் அதுக்கு திரிபலா என்று பெயர் வந்தது என்று இப்படி பல கருத்துக்கள் சொல்லுவார்கள். ஒன்று, அது இளமையை நிலைநிறுத்தி முதுமையை தள்ளி போட உதவுகிற ஒன்று. இது அனுபவத்தில் பார்க்கிறோம். அடுத்து திரிகடுகு என்று ஒன்று உண்டு. இந்த மழை காலத்தில் நிறைய காய்ச்சலும் சளியும் மக்களை பீடித்து, குறிப்பாக குழந்தைகளை அதிகம் பாதிக்கிற இந்த தருணத்தில் மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னா திரிகடுகு. திரிகடுகத்தில் என்ன இருக்கிறது? சுக்கு, மிளகு, திப்பிலி, 3ம் காரத்தன்மையுடையது, காரம். அப்போ சீத சுரம் பாண்டு சிலேஷ்மம் கிராணி குன்மம் சீதம் சுரம் பாண்டு ஸ்லேத்மம் கிராணி குன்மம் வாதம் அரிசி பித்தமா மூலம் ஓது சந்நியாசமுடன் அபஸ்மாரம் சுவாசம் காசம் இவை நாசம் கருமிளகினால். கருமிளகினாலே என்னென்னவெல்லாம் நாசமாகும்? சுவாச காசம் நாசம்னு சொன்னார். அப்போ ஒரு சிவியர் ஆஸ்மாட்டிக், ஸ்டாட்டிக் ஆஸ்மான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிவியர் ஆஸ்மாட்டிக் இருக்கிறது, இடத்துக்கு இருக்கிறதுனா உடனே ஐயா அன்புகணபதி சொன்னார், நான் சுக்கு மிளகை நுணுக்கி கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது.
இது எப்போ எப்படி கையாளணும், இப்போ என்னென்ன வகையான தன்மை உடையது? சீத சுரம், அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ சீதம் குளிர்ச்சி, சுரம் காய்ச்சல், ஃபீவர். சீத சுரம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிற போது, நோய் தாக்குதலினாலே கிருமி தாக்குதலினால நம்ம வருகிற காய்ச்சலுக்கு என்ன பேர்? சீத சுரம். இப்போ சீத சுரத்துக்கு எது சிறந்த மருந்து? மிளகு. இப்போ நாம் சொல்கிறோன்னா சும்மா மிளகு சேருங்க, திப்பிலி சேருங்க, சுக்க சேருங்கன்னு சொல்வதில்லை. அதில் இருக்கிற மருத்துவ சிறப்பை சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையை சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒன்று சீத சுரத்துக்கு சிறந்தது மிளகு. அடுத்தது என்ன பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.